Hello students, good morning to everyone. So இன்னைக்கான questions என்ன discuss பண்ண போறோம்? Upcoming SSC exam, அதாவது SSC CGL exam கான question discuss பண்ண போறோம் reasoning sessionல. So இன்னைக்கான first question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Select the letter cluster that is related to the third letter cluster in the same way as the second letter cluster is related to the first letter cluster. ரைட். ஸோ இப்போ இங்கே என்ன அதுக்கான மீனிங் அந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த லெட்டர் கிளஸ்டர்ஸ். ஸோ இது ஒரு லெட்டர் கிளஸ்டர் இது ஒரு லெட்டர் கிளஸ்டர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் இருக்கும். சேம் இதே ரிலேஷன் யூஸ் பண்ணி இதுக்கான லெட்டர் கிளஸ் கொடுத்த ஆப்ஷனில் இருக்கிற லெட்டர் கிளஸ்டர் எது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கனாலே லெட்டர்ஸ்க்கான நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்பர்ஸ் தெரியணும் அப்படின்னா இது என்னது 2. ஸோ இது 7, இது வந்து பார்த்தீங்கன்னா 12, இது 17. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 6, 4, 14, 16. அப்ப லாஜிக் எப்படி இருக்கு? இங்க வந்து பாத்தீங்கன்னா +4, இங்க வந்து பாத்தீங்கன்னா -3, நெக்ஸ்ட் ஒன் +2, இங்க -1. புரியுதா? சோ லாஜிக் என்னது? சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா +4, நெக்ஸ்ட் ஒன் -3, நெக்ஸ்ட் ஒன் +2, நெக்ஸ்ட் ஒன் -1. எஸ். அப்ப நெக்ஸ்ட் சோ இதே மாதிரி இங்க தானே பார்க்கணும். சோ இது என்னது 8, 20, 18 and 3. ரைட். ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே எல் தான் இருக்கு. ஸோ 8 + 4 அப்படின்னா 12, 12 அப்படின்னு சொல்லும்போது எல் ஆப்வியஸா. அதே லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாஸ்டா பண்ணணும். ஓகே, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும், அந்த அளவுக்கு அதிகமான ஸ்கோர் நம்மளால எடுக்க முடியும். ரைட். ஸோ அப்போ லாஸ்ட் என்ன இருக்கு நமக்கு? இங்கே 4 லெட்டர்ஸ் தான், இங்கே 4 லெட்டர்ஸ் தான். லாஸ்ட் என்னது -1னா 3 - 1 is nothing but 2. அப்போ 2 னா என்னது? B. அப்போ லாஸ்ட்ல B இருக்குன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தானே இருக்கு. that is option number 2 is the answer. ஓகே. ஸோ ரிமைனிங் ஒரு வாட்டி செக் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன ஆகும் நமக்கு? -3. ஸோ 20 - 3 னா 17, that is Q. and R +2, that is 20, that is 18 + 2 20, 20 அப்படின்னா T. satisfy தான். yes, option number 2 is the answer. next one, select the option that is related to the third number in the same way as the second number is related to the first number. okay, so first okay இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் இருக்கும். அதாவது இந்த நம்பர் இங்க சம் ரிலேஷன், அதே மாதிரி இங்க என்ன ரிலேஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், பட் இது ஸ்கொயர் கிடையாது. ஓகே, சரி, டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது நமக்கு? 345க்கும் 289க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு என்ன வரும்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, ஏன்னா நம்பர்ஸ் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம அப்படி கூட செக் பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 556. ஸோ 289 56 ஆட் பண்ணோம் அப்படின்னா 345. அதே மாதிரி இங்க ஒரு 56 ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வருதான்னு பாருங்க இங்க. ஸோ 15, ஸோ இங்க 1 இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7, 175 இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 4 is answer. ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினை பார்த்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிதான் எக்ஸாம்ல நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு லாஜிக் ஒரே டிஃப்ரெண்ட் லாஜிக்கா வந்தாலும் ஆன்சர் ஒன்னா தான் இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. Next one, 3 of the following 4 number pairs are alike in a certain way and one is different. Pick the odd number pair out. So odd one out. என்ன சொல்லலாம்? So 18 square, 16 square, 22 square இல்ல வரல இங்க. Next 13 square, 169. அப்போ odd one என்னது? Option number 3 is the answer. மத்த எல்லாமே செகண்ட் நம்பரோட ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கு, 3 digit number. பட் ஆப்ஷன் நம்பர் 3ல 22 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் ஒன், ஸோ நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் நம்பர். ஸோ பாருங்க, ஸோ இங்க என்ன சொல்லலாம்? +2, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் +4, நெக்ஸ்ட் ஒன் +6, +8, +10, +12, +14, +16. அப்போ லாஜிக் என்னது இங்க? டிஃபரன்ஸ். தட் இஸ் டிஃபரன்ஸ் இஸ் even number difference, right? So அப்ப next +18 தானே வரணும். so 79 + 18 அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் டிஜிட் 7 தானே இருக்கணும். so option number 197 is the answer. right. next one, select the word pair in which the two words are related in the same way as the two words in the following word pair. heat, sun. okay, heat, sun அப்படின்னா சன்ல இருந்து நமக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஹோம்ல இருந்து டெரஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா? கிடையாது. ஃப்ரூட்ல இருந்து விட்டமின் ப்ரொடியூஸ் ஆகும். ஆப்ஷன் நம்பர் 2. ரைட். நெக்ஸ்ட் ஒன், இன் a certain code language manage is written as 142613175.
how will rescue be written in that code language? So manage எப்படி எழுதிருக்காங்க? So manage. So இப்போ நம்பர் கோடிங் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா இந்த கொடுத்துருக்க லெட்டர்ஸ்க்கான நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்பர்ஸ் தெரியணும்னா பாருங்க. ஸோ எம்னா என்னது நமக்கு 13. நெக்ஸ்ட் ஏனா 1, ஓகே, என்னா 14, ஏனா 1, G7, E வந்து பார்த்தீங்கன்னா 5, ரைட். ஸோ லாஸ்ட்ல 5 அப்படியே இருக்கு, ஃபர்ஸ்ட்ல 14. சரி, இங்க என்ன கொடுத்துருக்கான்? சரி, இந்த 14 எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கான ஆப்போசிட்டா எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 எடுத்துக்கலாம், இல்ல 26. இன்கேஸ் 26 எடுத்துட்டோம் அப்படின்னா ஏக்கான ஆப்போசிட், ரைட். நெக்ஸ்ட் ஒன் n-க்கான ஆப்போசிட் என்னது? 13, தட் இஸ் 13 எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் ஏக்கான ஆப்போசிட் அகைன், ஓகே, ஏக்கான ஆப்போசிட் கொடுக்கல, 1 7 5 ஆஸ் இட் இஸா கொடுத்துருக்காங்க, ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ரிவர்ஸ் எழுதிருக்காங்க. லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 3 நம்பர்ஸ், அதாவது 3 நம்பர்ஸ் இல்ல 3 லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் இட் இஸா நம்பர்ஸா மாத்திருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெஸ்கியூ, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் 3. ஸோ ஆர்கான ஆப்போசிட் என்னது? ஐ அப்படின்னு சொல்லும்போது 9. ஸோ 9 வர மாதிரி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 1 மார்க் பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஸோ தட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பாத்துங்க. இன்கேஸ் வேற ஏதாவது லாஜிக் கூட கிடைக்கலாம். ஓகே, டிஃப்ரெண்டா இருக்காங்க. இன்கேஸ் எல்லாமே ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா நம்ம இதை வச்சு அப்படியே போயிடலாம். பட் இங்க வந்து இந்த 3 லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஆசிரியஸா இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட். இது கன்ஃபார்மா பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ தட் ஒரு வாட்டி ஃபாஸ்டா செக் பண்ணிக்க போதும். ஈகான ஆப்போசிட் என்னது நமக்கு? வி அப்படின்னா 22. ஸோ 9 22 இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எஸ்கான ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா ஹெச் அப்படின்னு சொல்லும்போது 8 கூட இருக்கு. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சீனா 3, யூனா 21, ஈனா வந்து பாத்தீங்கன்னா 5. சாட்டிஸ்ஃபை தான்? எஸ், ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு லாஜிக் ஏதாவது டிஃப்ரெண்டா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு தோணுது அப்படின்னா கம்ப்ளீட்டா செக் பண்ணி பாத்துங்க, தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இஃப் GO is coded as 44 and run is coded as 106, then how will walk be coded in the same code language? ஸோ GO இல்லாட்டி கோன்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க லாஜிக். ஸோ கோடு சப்போஸ் G வந்து பார்த்தீங்கன்னா 7, U வந்து பார்த்தீங்கன்னா 15, ரெண்டுமே ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? தட் இஸ் 22. 22 into 2 அப்படின்னு சொல்லும்போது 44, கரெக்டா? ரைட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ரன் கொடுத்துருக்காங்க, இது செக் பண்ணுறதுக்கு தான். ஸோ ரன் இது வந்து காமனா 2வா இல்லை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி 2வான்னு நமக்கு தெரியாது. ஸோ செக் பண்ணி பாருங்க. இங்கே 18, 21, 14 டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 35, அண்ட் இந்த ஒரு 18 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? இங்கே 3 and 53 கிடைக்கும். 50 into 3 பண்ணோம் அப்படி நமக்கு 106 கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அப்போ 53 into 2 தான் பண்ணணும். தட் இஸ் அப்போ 106. சாட்டிஸ்ஃபை தான். அப்போ இந்த இன்டூ 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி இல்லை காமனா இன்டூ 2 நமக்கு தெரியாது. ஸோ இங்கே செக் பண்ணி அதனால தான் இன்னொரு வேர்டு கொடுத்துருவோம். ஸோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காமனா 2 தான். ஸோ தட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்பர்ஸ் என்னது? 23, 1, 12, 11. ஸோ டோட்டல் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 23, இது ஒரு 23, 46, அண்ட் இது ஒரு 147. 47 into 2 அப்படின்னு சொல்லும்போது 94. ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். In a certain code language, amazing is coded as EOEBOPI and stunning is coded as UVAPPOPI. In the same way, how is startling be coded in the code language? சரி, அமேசிங் எப்படி எழுதியிருக்காங்க? இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ரெண்டு வேர்டு கொடுத்துட்டு மூணாவதோட ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த வேர்ட்ல ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் ஏ இங்க இருக்கு, ஏ இங்க கிடையாது. நெக்ஸ்ட் எம்மும் கிடையாது, ஏ இல்ல, இசட் கிடையாது, ஐ, ஸோ ஐ இங்க இருக்கு, என், ஜி இங்க இருக்கு, ரைட்? சரி, இப்போ இங்க ஐ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, தேர்ட் ஃப்ரம் லாஸ்ட். ஸோ தேர்ட் ஃப்ரம் லாஸ்ட் என்ன? ஓ. அண்ட் இங்க தேர்ட் ஃப்ரம் லாஸ்ட் என்னது? ஓ. ஓகே, ஐ நான் ஓன்னு எடுத்துக்கலாம். ஸோ என் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் செகண்ட், லாஸ்ட் அண்ட் செகண்ட் பி, லாஸ்ட் அண்ட் செகண்ட் பி. வேற எங்க என்ன இருக்கு? இந்த ரெண்டு இடத்துல என்ன இருக்கு? ரெண்டு பி இருக்கா? ஓகேவா? அண்ட் லாஸ்ட்ல ஜி இருக்கு, லாஸ்ட்ல ஐ, இங்கேயும் ஐ. ஸோ அதே லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இங்க இருக்கிற லெட்டர்ஸ் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகணும். கொஸ்டின் கொடுத்துருக்க வேர்ட்ல அதே தான் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. எஸ்ன்றது இருக்கு, டி, ஏ, ஓகே, ஆர்ன்றது கிடையாது,
எல்லும் கிடையாது, டி இருக்கு, ஐஎன்ஜி. ஸோ அப்போ இல்லை அப்படின்னா அப்போ ரிமைனிங் லெட்டர் சேமாக தான் வரணும் இல்லையா? சரி, ஒரு செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க எஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும்? எஸ் கீழே இங்க யூ இருக்கு, ரைட்? ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா இங்க செக் பண்ணீங்கன்னா இங்க எம் இருக்கு, இங்கேயும் ஓ இருக்கா? ஸோ இங்க ஓ இருக்கு அப்படின்னு என்ன சொல்லலாம்? நம்ம +2 சொல்லலாம் அண்ட் டி +2. ஓகே, அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம்ல. ஏ +4, சரி, அந்த மாதிரி கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஏன்னா இங்க இல்லாத லெட்டர்ஸ் இருக்கு, ஸோ தட் செக் பண்ணி பார்க்கலாம். அமேசிங். EOE BOPI. ஸோ இங்க என்ன சொல்லலாம்? இது 7 அண்ட் +2 அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா +2, இங்க +2 வராது, தட் இஸ் இங்க +6 வரும் அண்ட் இங்க +2, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா +4 அண்ட் இங்க +2, இங்க வந்து பாத்தீங்கன்னா +4. ஸோ +4 +2 +4 +2 +6 வருது. சரி, ஸ்டன்னிங் ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஸ்டன்னிங் UVAPPOPI. ஸோ again +2. ஓகே, இங்க +2 வரல. எஸ் +2 தான். +2, நெக்ஸ்ட் +6 +2 +2. ஸோ இங்க 2 +2 சேர்ந்த மாதிரி இங்க வரல. அப்போ ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் தான். ஸோ ஓகே, லெட்டர்ஸ்க்கான இதுதான். ஸோ தட் இஸ் லெட்டர்ஸ்க்கான கோடு தான். ஸோ அப்போ எஸ் அப்படின்னு சொல்லும்போது யூ இருக்கு, அப்போ கண்டிப்பா ஸ்டார்டிங்ன்றது யூ இருக்கணும் ஆப்ஷன்ல. அப்போ ஸ்டார்டிங் யூ இருக்கணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டி. அப்போ டீன்னு சொல்லும்போது டி இருக்கிற பிளேஸ்ல ஓ இருக்கு, ஸோ தட் இங்க யூக்கு அப்புறம் ஓ வரணும். யூக்கு அப்புறம் ஓ இல்லவே. ஓகே, டி பிளேஸ்ல ஓகே, டி பிளேஸ்ல வி, சாரி, டி பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வி, நான் இதை எடுத்துட்டேன். ஸோ டி பிளேஸ்ல வந்து வி, தட் மீன்ஸ் யூவி. ஸோ யூவி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தா மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன லாஜிக்ன்றது கரெக்டாக செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு கொடுத்த கொஸ்டின்ல இருக்கிற வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் அந்த லெட்டர்ஸ் இல்லாதனால நம்ம ரிமைனிங் லாஜிக் செக் பண்ண வேண்டியதா போச்சு. ஓகே, அந்த மாதிரி கொடுத்தா செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Which two numbers should be interchanged to make the following equation correct? Okay, 108 divided by 13. So exact divisible கிடையாது. ஓகே, அப்போ 13 பேஸ் பண்ணி பாருங்க. 13 and 5. ஓகே, 13 and 5. ஓகே, அதாவது 108 பேஸ் பண்ணி பார்க்கலாம், இல்ல 13 பேஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க 13 and 5 அப்படின்னா இன்கேஸ் இங்க 5 இங்க 13 வந்துச்சு அப்படின்னா 108 exact divisible by 5 கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் 6 and 54. இல்ல அதை எடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து 13 இருக்கிறதோ இல்ல 108 இருக்கிறதோ எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 6 and 13. 6 and 13 அப்படின்னு சொல்லும்போது இங்க 6ம் அண்ட் இங்க 13ம் வரணும். வந்துச்சு அப்படின்னா 108 6 எத்தனை டைம்ஸ்? ஓகே, ஸோ தட் மீன்ஸ் 1 time and 8. ஸோ 18. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் 18 into 5 plus 13 minus 54. என்ன வரும்? நமக்கு 49 வரணும். வருமானு பாருங்க. ஸோ 18 into 5. ஸோ 18 into 5 is nothing but 90. ஓகே, ஸோ plus 13 minus 54. ஸோ இது என்ன ஆகும்? நமக்கு 103 minus 54 is nothing but 9. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும்? 9, that is 49. ஸோ 49 satisfy தான்? எஸ். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 is answer. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாலே டிவிஷனை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம். இதில் மட்டும் கிடையாது, ஈவன் சிம்பிள்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்கல்ல, சிம்பிள்ஸை மாற்ற சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை கூட இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைடை தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் டைரக்ஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. Madhuri started running from a point towards north, and after covering 10 kilometers, she turned left and runs 7 kilometers. And then again she turns to her left and runs 12 kilometers. And then she turns to her left and runs 9 kilometers. 9 kilometers அப்படின்னா இது இங்க வரைக்கும் 7, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2. Next, and before finishing she takes another left and 2 kilometers. So இது வரைக்கும் 2. அப்போ
இங்க வரைக்கும் இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 12 இருந்துச்சு. ஸோ அப்போ இது என்ன ஆகும் இப்போ இது 10 அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 2. ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். ஓகே அண்ட் 2 கிலோமீட்டர்ஸ் டு ரீச் டெஸ்டினேஷன். என்ன சொல்றாங்க பிஃபோர் ஃபினிஷிங். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ இதான் லாஸ்ட் பாயிண்ட். இது முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 கிலோமீட்டர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரம் டெஸ்டினேஷன் இஃப் ஷி வாண்ட்ஸ் டு ரீச் த பாயிண்ட் வேர் ஷி ஸ்டார்டட் இன் விச் டைரக்ஷன் ஷி ஹேவ் டு ரன். ஸ்டார்ட் பண்ணது எங்க இருந்து இங்க தானே. அப்போ இங்க இருந்து இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். அப்போ இங்க இருந்து அவங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் போகணும்னா எந்த டைரக்ஷன்ல போகணும் வெஸ்ட் டைரக்ஷன். ஏன்னா சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருப்பாங்க. ஸோ வெஸ்ட் டைரக்ஷன் தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். If you write all the numbers from 1 to 99 on a paper, then how many times you will write number 9? So ஒரு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 99 வரைக்கும் எழுதுனீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி 9 எழுதுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி பாருங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்துருப்போம் இது ஆல்ரெடி. ஸோ 9 ஓகே, அதாவது நம்ம இங்கே கிளாஸ்லன்னு கிடையாது. ஸோ வெளியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 9, 19, 29, 39, 49, 59, 69, 79, 89. நெக்ஸ்ட் 90ல கூட 9 இருக்கா, 99 சொல்லக்கூடாது. ஸோ 90, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 91 to 99 90s இருக்கும். சரி 9s இருக்கும், ரைட். ஸோ அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம 90 to 98, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99. அப்போ எத்தனை 9s இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ இதில் எத்தனை இருக்கும் இங்கே 98 அப்படின்னா 91லேருந்து 98 வரைக்கும் 8 அண்ட் இது ஒன்று 9. அப்போ 11 + 9 is 20. ஆப்ஷன் நம்பர் 3 is ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஸோ தட் எப்பவுமே நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது எழுதி பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அப்போ 1லேருந்து 99 வரைக்கும் எத்தனை 9s இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்பிட்வீன் கேட்கல 1லேருந்து 99 வரைக்கும். அப்போ 99 இன்க்ளூட் பண்ணணும். இன்பிட்வீன் கேட்டால் 99 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ரைட். ஸோ அப்போ அப்படி கேட்டாங்கன்னா 1 to 99 அப்படின்னு கேட்கும்போது ஓகே ஃப்ரம் 1 to 99 அப்படின்னு சொல்லும்போது 29s இருக்கும். நெக்ஸ்ட் சிலாக்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நோ வேலிஸ் இஸ் எ ட்ராலி. நோ வேலிஸ் இஸ் எ ட்ராலி. ஆல் ட்ராலி ஆர் பேக். சம் பேக்ஸ் ஆர் ஓகே சாரி கன்க்ளூஷன்ல. ஓகே ஸோ இதுதான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்க்ளூஷன் ஒன், சம் பேக்ஸ் ஆர் ட்ராலிஸ். ஸோ கண்டிப்பாக ஆல் ட்ராலிஸ் ஆர் பேக் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இன்டர்செக்ஷன்றது இருக்குமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ அப்படின்னு சொல்லும்போது தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே 1 ஒன்று இருக்கு, இங்கே 1 ஃபாலோஸ்ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், சம் பேக்ஸ் ஆர் வேலிசஸ். பேக்ஸ்க்கும் வேலிஸ்க்கும் டெஃபரண்ட் ரிலேஷன் இருக்கா, இல்லை. நோ பேக் இஸ் அ வேலிஸ், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வராது. ஏன்னா பேக்கும் வேலிஸ்க்கும் டெஃபரண்ட் ரிலேஷன் இல்லை. பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா சம்ன்ற பாசிபிள் இருக்கு வேலிஸ்க்கு, அப்படி இல்லைன்னா நோன்னு பாசிபிள் இருக்கு. அப்போ இது ரெண்டு என்ன ஆகும் நமக்கு எய்தர் தானே ஆகணும். ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 1 எய்தர் 2 or 3 and 1 follows option number 1. Next one. 3 of the following 4 pair of letters are alike in a certain way and one is different. Pick the odd one out. Okay, so பாருங்க. ஸோ வவல்ஸ் கான்சனன்ட் வச்சு பார்க்கும்போது இங்கே ஒரு வவல் இருக்குது அட்லீஸ்ட், பட் இங்கே வவல் எதுவுமே இல்லை ரெண்டுத்துலையும். ஸோ அதை வச்சு பண்ண முடியாது. ஓகே சரி, நம்பர்ஸ் பாருங்க. ஸோ 11, 15, 2, 24, 17, 9, 19, 6. சரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 26. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 26. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 26. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 25. அப்போ இந்த கொடுத்துருக்கிற லெட்டர்ஸ்ல வந்து லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்லயும் அந்த 2 லெட்டர்ஸ்க்கான நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா 26 வருது. பட் ஆப்ஷன் நம்பர் 4ல 25 வருது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் a different one. Next one. Select the correct option that indicates arrangement of the given words in a logical and meaningful order. Rajasthan, India, Jaipur, North India, Asia. ஓகே ஸோ இப்போ இதுல இருக்கிறதுல பெருசு என்னது ஏஷியா. ஏஷியாவில் என்ன இருக்கு, ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கு, ரைட். அப்போ 5, 2 அண்ட் இந்தியாவுக்குள்ள என்ன இருக்கு நார்த் இந்தியா தானே பெருசு. நெக்ஸ்ட் 4. நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான்ன்றது பெருசா ஸ்டேட். ஸோ 1. அப்போ ஸ்டேட் ராஜஸ்தானுக்குள்ள என்ன இருக்கு ஜெய்ப்பூர், தட் இஸ் 3. ஸோ 5, 2, 4, 1, 3.
sorry 5 is 52413. Option number 2 is the answer. Next one. Next, introducing Anusha, Aruna said, she is the sister of the son of wife of my husband. How is Aruna related to Anusha? So she is the sister. So she na yaru first வந்து பாத்தீனா இங்க she na yaru my na யாருன்னு பார்க்கணும். So she na yaru Aruna said about whom Anusha. So Anusha is she and my na yaru பேசுறவங்க, that is Aruna. ஓகேவா? So என்ன சொல்றாங்க அப்படின்னா Anusha is the sister of son of the wife of my husband அப்படின்னு சொல்றாங்க. So அருணாவோட ஹஸ்பண்ட் இருப்பாங்களா, ரைட்? ஸோ இப்படி கூட எடுத்துக்கலாம். அருணா அவங்களோட ஹஸ்பண்ட், ஓகே. சன், அப்போ வைஃப் அப்படின்னு சொல்லும்போது அருணா தானே, இவங்களுக்கு சன் இருப்பாங்க. இவங்க சன்னோட சிஸ்டர் யார் அப்படின்னா அனுஷா. தட் மீன்ஸ் அனுஷா இஸ் வாட், டாட்டர் ஆஃப் அருணா அப்படின்னு சொல்லலாம். பட் கொஸ்டின் ஹவ் இஸ் அருணா ரிலேட்டட் டு அனுஷா அப்படின்னா அருணா இஸ் மதர், இப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது நம்ம சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ராப் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும் இன்ட்ரோடக்ஷன் ஃபார்மில், ரைட்? அதாவது இண்டிகேட்டிங் ஃபார்மில். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கு, ஆஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டோட ரைட் சைட்லேருந்து நம்ம பார்த்தே சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஷீனா யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், தட் இஸ் அனுஷா. மைனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், தட் இஸ் அருணா. இப்போ லாஸ்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அருணாஸ் ஹஸ்பண்ட், அது வரைக்கும் ஓகே. அருணாவோட ஹஸ்பண்ட், வைஃப் ஆஃப் அருணாஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னா அருணா தானே, ரைட்? ஸோ இங்க ஆஃப் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிரிச்சுங்க ஒரு இதுவா, ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்புறமா இருக்கிறது வந்து லாஸ்ட் இருக்கிறது மை ஹஸ்பண்ட், தட் இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னா அருணாஸ் ஹஸ்பண்ட். அண்ட் நெக்ஸ்ட் த வைஃப் ஆஃப் அருணாஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னா அருணா தானே. நெக்ஸ்ட் சன் ஆஃப் அருணா அப்படின்னு சொல்லும்போது எஸ் அகெயின் சன் இதுல. நெக்ஸ்ட் சிஸ்டர் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லும்போது டாட்டர். யாரு டாட்டர்? அனுஷா இஸ் டாட்டர் ஆஃப் அருணா. அனுஷான்றவங்க டாட்டர் ஆஃப் அருணா அப்படின்னா அருணா என்னவாங்க அனுஷாக்கு, தட் இஸ் மதர். ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஒன், select the combination of letters that when sequentially placed in the blanks of the given series will complete the series. ஓகே, இப்படி கூட பார்க்கலாம். எனக்கு அப்புறம் என்ன இருக்கு, பி. சரி, பி இங்க எடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க ஹெச் இருக்கு. சரி, இங்க ஹெச் எடுத்தோம்னா ஹெச்எஸ்என்பிஆர், ஹெச்எஸ்என்பிஆர், ஹெச்எஸ்என்பிஆர். எஸ், அப்போ ஸ்டார்டிங் என்ன வரணும், ஹெச். எல்லாத்துலையும் ஹெச் தான் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கணும், ஹெச் பி எஸ் ஆர் ஹெச்என், ஹெச் பி எஸ் ஆர் ஹெச்என். ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் பேஸ்ட் அப்பான் sitting arrangement, right? 8 persons MNOPQRST are sitting around a rectangular table facing the center. So rectangular table, square table எல்லாம் ஒன்று தான், unless bigger side அப்படின்னு சொன்னாதான். So bigger side இல்லை smaller side. சரி, 4 persons are sitting at 4 corners. அப்போ remaining 4 persons sitting at the 4 sides of the table. ஓகே, எல்லாருமே சென்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. Next, P sitting one of the corners of the table. Okay, P sitting one of the corners of the table and adjacent to N. So N இங்க வரலாம், அப்படி இல்லைன்னா இங்க கூட வரலாமா? So 2 possibilities இருக்குதுக்கு. N இங்க கூட வரலாம், right? Next, 3 persons NPT sit together where T is immediate right of N. T is immediate right of N னா இங்க possible கிடையாது. T is immediate right of N அப்படின்னா T இங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுல இங்க பாசிபிலிட்டி வராதுல்ல. ஸோ என் இங்க இந்த பக்கத்தில் எடுக்கவே முடியாதப்போ, கரெக்ட்? ஓகே, இவங்க 3 பேருமே சிட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரே சைட்ல தான் இருக்கணும், 3 பக்கத்துல. ஸோ வேர் டி இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் என். ஓகே, எம் இஸ் ஆப்போசிட் டு டி. எம் இஸ் வாட், ஆப்போசிட் டு டி. அண்ட் இஸ் சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் கியூ. அண்ட் சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் கியூனா ஆர் இங்க கியூ இங்க, இல்ல கியூ இங்க ஆர் இங்க, இல்ல கியூ இங்க ஆர் இங்க, எப்படி வேணா வரலாம். ஆர் அண்ட் எஸ் ஃபேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ ஆர் இங்க எடுத்துட்டா ஆப்போசிட் டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எடுக்க முடியுமா? நாட் பாசிபிள். ஸோ ஆர் இங்க எடுத்துட்டு எஸ் இங்க எடுத்துக்கலாம். ஸோ தட் கியூ இங்க எடுத்துக்கலாமா? ஓகே, எம் இஸ் சிட்டிங் ஆப்போசிட், சாரி, எம் இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு டி அண்ட் இஸ் சிட்டிங் இமிடியேட் பிட்வீன் ஆர் அண்ட் கியூ. தட் இஸ் சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் கியூ. நெக்ஸ்ட், ஆர் அண்ட் எஸ் ஃபேஸ் ஆப்போசிட் ஈச் அதர். இப்போ கொஸ்டின், ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஓ? இங்க ஓ இருக்காங்களா? ஸோ ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ் தான்,
அங்க O எடுத்துக்கலாம். அப்ப third to the left of O யாரு 1 2 3 that is N. Option number 1 is the answer. Okay, next one, select the option that will fill in the given blank to complete the given series. Okay, சரி 0 விட்டுருங்க, 0 நம்ம எப்படி வேணா எழுதலாம். ஸோ இது 27 எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், 27 minus 1 that is 3 cube minus 1. Next 125 minus 1 எடுத்துக்கலாமா, 124 that is 5 cube minus 1. அப்ப next 7 cube minus 1. Okay, next one 9 cube minus 1. அப்ப next என்ன வரணும், 11 cube minus 1, right? அப்ப இங்க என்னது இது, so 1 cube minus 1, odd number cube minus 1. அப்ப 11 cube என்னது 1331 minus 1 அப்படின்னா 1330, option number 2. Next one, so study the given pattern carefully and select the number from among the given options that can replace the question mark in it. Okay, so இந்த மாதிரி கொடுத்துருக்கனால, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதை நார்மலாக நம்ம இந்த மிஸ்ஸிங் டேர்ம் இல்லை மிஸ்ஸிங் நம்பர் அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் டைப்பில். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பிரித்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே 72, நெக்ஸ்ட் அது கீழே 11, லெஃப்டில் 66, இந்த ரைட்டில் 9 அண்ட் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா 48. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி 42 6, 42 6 அண்ட் நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த 3 எடுக்கணும். இந்த 3 எடுத்தோம் அப்படின்னா 48 24 14. நெக்ஸ்ட் ஒன் இந்த 3 எடுக்கணும், 39 கொஸ்டின் மார்க் 7 அண்ட் இங்க 49 30, ரைட்? ஸோ இப்படி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லாஜிக் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே லாஜிக் 72 டிவைட் பை 9 அப்படின்னு சொல்லும்போது 8ன்னு வருமா, நெக்ஸ்ட் 66 டிவைட் பை 11 அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும் நமக்கு 6, that means 8 into 6 48. yes, next 42 divided by 14 அப்படின்னு சொல்லும்போது 3 times, 48 divided by 6 அப்படின்னு சொல்லும்போது 8 times, 3 into 8 that is 24, right? next இங்க இது ரெண்டையும் பார்த்தோம்னா 39 divided by 13 that is 3, next 49 divided by 7 அப்படின்னு சொல்லும்போது 7, so 3 into 7 that is 21. So 21, option number 3 is the answer. Okay, next one, 3 of the following 4 words are alike in a certain way and one is different. Pick the odd one out. joule, ohm, watt, magnetic field. So இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ், பட் ஆப்ஷன் நம்பர் 4 மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாமே மெஷர்மெண்ட்கான ஒரு மெஷர்மெண்ட்கான யூனிட்ஸ், பட் ஆப்ஷன் நம்பர் 4 மெஷர்மெண்ட்கான யூனிட் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் டைஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. select the dice that can be formed by folding the given sheet along the lines. so இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் டைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே க்ளோஸ் டைஸ். so இத க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த டைஸ் நமக்கு தெரியும். so நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது, opposite sides are not diagonal to each other இல்லையா. so அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஆப்போசிட், இது ரெண்டும் ஆப்போசிட், 1 and 2 are opposite, 5 and 6 are opposite. அப்ப நமக்கு 3 தெரியும்போது 4 தெரியக்கூடாது, 1 தெரியும்போது 2 தெரியக்கூடாது, 5 தெரியும்போது 6 தெரியக்கூடாது, ரைட்? ஸோ இங்க இது பாசிபிள், ஏன்னா 1 தெரியும்போது 2 தான் தெரியக்கூடாது, மற்றபடி 3 தெரியலாம், 5 தெரியலாம். அதே மாதிரி 3 தெரியும்போது 4 தெரியக்கூடாது, மற்றபடி 5 தெரியலாம், இல்ல 1 தெரியலாம். எஸ், நெக்ஸ்ட் வேற என்ன, 1 தெரியும்போது 2 தெரியக்கூடாது, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 தெரியலாம், இல்ல 3 தெரியலாம். ஸோ ஏ இஸ் பாசிபிள். ஸோ ஏ பாசிபிள், ஆப்ஷன் நம்பர் 2 எலிமினேட். நெக்ஸ்ட் நம்ம பி செக் பண்ணுமா, தேவையில்லை. சி செக் பண்ணுமா, தேவையில்லை. ஏன் அப்படின்னா இங்க ஏடி தான் கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லைன்னா ஒன்லி ஏ, சாரி பி கொடுத்துருக்காங்களா, எஸ் பி கொடுத்துருக்காங்க. இப்போ பி செக் பண்ணோம் அப்படின்னா 4 தெரிஞ்சா நம்ம 3 தெரியக்கூடாது, கரெக்ட்? ஓகே, தெரியல, 2 தெரியலாம், இல்ல 6 தெரியலாம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி கூட பாசிபிள். இப்போ பி பாசிபிள்னா ஆப்ஷன் நம்பர் 3 ஒன்லி ஏ அண்ட் பி. ஓகே, ஏடி செக் பண்ண, அதாவது டி செக் பண்ண தேவையில்லை, சி செக் பண்ண தேவையில்லை. சி செக் பண்ணா கூட சி தெரியும் போது 4 தெரியும் போது நமக்கு 3 தெரியக்கூடாது, பட் தெரியுது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 வராது. சரி, தேர்ட் டைஸ் வராது. ஃபோர்த் டைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 தெரியும் போது 2 தெரியக்கூடாது, இங்க தெரியுது. ஸோ 4ம் வரக்கூடாது, தட் இஸ் டியும் வரக்கூடாது. ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 3 ஒன்லி ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் ஒன்,
The sequence of folding a piece of paper and the manner in which the folded paper has been cut is shown in the following figures. How would this paper look when unfolded? Okay, so பாருங்க. So first இந்த பக்கம் fold பண்றாங்க, next இந்த பக்கம் கீழே fold பண்றாங்க, next இங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்றாங்க ரவுண்டா. இப்போ நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் ஓபன் பண்ணா இங்க ஒன்று வரணும் அப்படியே, நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஓபன் பண்ணும்போது இங்க, ஸோ அந்த மாதிரி இந்த பக்கம் ஓபன் பண்ணும்போது இங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வரணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்இவனாக இருக்கு, ஈவனாக தான் வரணும். இங்கே ரெண்டு தான் வந்திருக்கு, ஸோ இந்த பக்கம் அந்த பக்கமும், ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட் இங்கே அன்இவனாக வந்திருக்கு, வராது. ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர். எஸ், ஓகே. ரவுண்டா இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் மாதிரி வரணும். நெக்ஸ்ட் ஒன், select the correct mirror image of the given figure when the mirror is placed into its right side. ஸோ பாருங்க, இதுக்கான ரைட் சைடில் மிரரை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இமேஜ் எப்படி தெரியும்னு பாருங்க. கண்டிப்பா டாப் அண்ட் பாட்டம் மாறாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகணும், பட் இங்கே லெஃப்ட்ல தான் இருக்கு, ஆப்ஷன் நம்பர் 2 எலிமினேட்டட். இங்கே லெஃப்ட்ல தான் இருக்கு, இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 will be the answer remaining. ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் மாறும், அவ்வளோதான். டாப் அண்ட் பாட்டம் மாறாது. நெக்ஸ்ட் ஒன், select the figure from among the given option that can replace the question mark and complete the pattern. Rotation not allowed. ஸோ ரொட்டேட் பண்ணாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்ல இருக்கிற ஃபிகர் இங்கே பிளேஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்க இந்த மாதிரி ஒன்று வரணும், அண்ட் இந்த மாதிரி லைன்ஸ், அண்ட் அகெயின் இந்த மாதிரி லைன்ஸ் வரணும் இல்லையா? கரெக்ட், ஓகே. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு? கண்டிப்பா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் வரணுமா? ஓகே, எஸ், கீழே தான் பிளாங்க் வரும். ஓகே, கீழே தான் பிளாங்க் வரும், இங்கே மேலே வருது. இங்கே பிளாங்க் வரணும், வரல. செகண்ட் ஆப்ஷன் வராது, ஆப்ஷன் நம்பர் 3 will be the answer. Okay, next, select the Venn diagram that best represents the relationship between the following classes. Okay, pumpkin, spinach, potato எல்லாமே eatables. Pumpkin and potato வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஜிடபிள்ஸ் ஆனது தான், பட் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட், ரைட்? ஓகே, அப்போ எல்லாமே டிஃப்ரெண்டான வெஜிடபிள்ஸ். ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஒன்று சம்மந்தம் இல்லை, பட் ஆல் ஆர் eatables, ஆல் பிலாங்ஸ் டு வெஜிடபிள்ஸ், ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஆன்சர். ஸோ இங்கே பம்கின், ஸ்பினாச், பொட்டேட்டோன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட், ஸோ தட் இதுதான் பெஸ்ட் வென் டயக்ராம் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கான செஷனுக்கான எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்து எல்லா கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு செஷனில் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின் மீட் பண்ணுறேன். until then, thank you.